அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். பா பெரியார் அண்ணா அப்படின்ட்டார். எம்ஜிஆர் விட்டுட்டார் இருக்குது பாவம். ஏற்கனவே பெரியார் அண்ணா என்று சொல்லிக்கொண்டு 50 வருடங்களாக தமிழர் நிலத்தில் பொய்யான வாக்குறுதி கொடுத்து தமிழர் நிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பெரியாரையும் அண்ணாவையும் தான் முதன்மையாக தலைவரை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே ஒரு திமுக கட்சி நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில். தமிழர்களிடம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து கொண்டு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அவர்களே புகழ்ந்து கொள்வார்கள், அவர்களே செய்ததாக காட்டிக்கொள்வார்கள். இதுதான் திமுகவின் மாடல். ஏற்கனவே ஒருத்தன் தமிழக மக்களின் சூத்த புண்ணாக்கிட்டு இருக்கிறான். இன்னொன்னு விஜய் வேற, நீ வேற, உனக்கு வேலையே இல்லை விஜய். சொல்லு பார்க்கலாம். பெரியார் அண்ணா, பெரியார் எங்க மண்ணே இல்லை. சீமானே பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டாரு. பெரியார் அவர் யாரு சொல்லும் பார்க்கலாம். கர்நாடகாவை சார்ந்தவர். அவர் எப்படி இங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள் விஜய் அவர்களே? சொல்லும் பார்க்கலாம். எப்படி ஏத்துட்டு வரீங்க? எங்க மண்ணுல தமிழ இனத்துக்காக போராடின தலைவர்கள் யாரும் இல்லையா? சொல்லும் பார்க்கலாம். எதற்கு நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள்? அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லுங்கள். எதற்கு? எங்கள் தமிழர் நிலத்துக்காக வளத்துக்காக ஆங்கிலேயரிடம் போராடினாங்க. நிறைய தலைவர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க முதன்மைப்படுத்த முடியாதா? சங்கரலிங்கனார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று பட்டினி போராட்டம் இருந்து இறந்தவர். அது மட்டும் இல்லாமல் வஉசி கப்பலோட்டிய செக்கெழுத்த தமிழன். வெள்ளக்காரனுக்கே டப்பு கொடுத்தவர். வெள்ளக்காரனுக்கு ஆப்போசிட்டா கப்பலை வாங்கிவிட்டு தன் வணிகத்தை தொடர்ந்தவர். தீரன் சின்னமலை. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே சின்னமலை இருக்கிறேன், உனக்கு எதுடா வரி கொடுக்க வேண்டும் என்று விரட்டி அடித்தவர் ஆங்கிலேயர்களை. வேலு நாச்சியார். இது மாதிரி ராஜராஜ சோழன் கட்டி ஆண்ட பரம்பரை தமிழர்களின். இது மாதிரி நிறைய தலைவர்களை சொல்லிக்கிட்டே போலாமே. அவர்களை நீங்கள் முதன்மையா வைத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. இது தமிழர் நாடு இல்லையா? இது தமிழர் நாடு இல்லையா? இது தமிழர் இனமான நாடு இல்லையா? நீ ஏன் தெலுங்கர்களை கொண்டு நாயுடுகளை கொண்டு தலைவராக ஏற்றுக்கொண்டு இங்கு வருகிறாய்? ஏற்கனவே ஒருத்தன் தமிழக மக்களை சூத்த புண்ணாக்கிட்டு இருக்கிறான், திமுக காரன். நீ வேற ஒன்னா? அப்படி உன் தலைவர் உன் கூட இருக்கிறவங்க யார்? உன் கூட இருக்கிறவங்க யார் சொல்லு பார்க்கலாம். ஒரு கொள்கைவாதியா இல்லை ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளா? யார் இருக்கிறார் சொல்லுப்பா. ஆதவ அர்ஜுனா லாட்டரி மாப்பியா கும்பல் அவன். சொல்லும் பார்க்கலாம். புசி ஆனந்தன் 2 முறை பாண்டிச்சேரியில எம்எல்ஏ இருந்து ஒன்னும் செய்யல அந்த தொகுதியில. சாராய ஆலை வியாபாரி. சொல்லும் பார்க்கலாம். என்ன இது? யார் இருக்கிறா? இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. என்ன இருக்கு உனக்கு என்று? நீ வெற்றி பெற்றால் நீ முதலமைச்சருங்கிற, திரிஷா துணை முதல்வருங்கிற. என்ன நடக்குது? முதல்ல உங்க குடும்பம் எங்கப்பா? உங்க ஃபேமிலி எங்கப்பா? ஃபேமிலியே இல்லையாப்பா. உன் பையன் போய் உன்னை விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா அம்மாவை வச்சு சோறு போட முடியல. உன் குடும்பத்தை ஃபர்ஸ்ட் நீ காப்பாத்து. நேத்து ஆரம்பிச்சு கட்சி இன்னைக்கு மாநாடு போட்டு நாளைக்கு சிஎம் ஆகும்னா இதெல்லாம் என்ன? செந்தமிழ் சீமான் 16 வருஷமா மக்கள் களத்துல நின்று வேலை பார்க்கறாரு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அசராம பேசுறாரு மேடையில. வளத்துக்காக, மண்ணுக்காக, இயற்கைக்காக, மொழிக்காக, சிட்டுக்குருவிக்காக, மலைகளுக்காக, ஆடுகளுக்காக, மாடுகளுக்காக தினந்தோறும் போராடுறாரு. அது மாதிரி இது நீ போராடினியா? எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்ட சொல்லு பார்க்கலாம். எங்களுக்கு திராவிடரும் இந்த பெரியாரையும் அண்ணாவையும் இந்த எம்ஜிஆரையும் ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் எங்கள் நாட்டில் ஆட்சி இது எங்களுக்கு தேவையில்லை. இது ஏனென்றால் இது தமிழர் நாடு. தமிழர்ல நிறைய தலைவர் இருக்காங்க, அவங்கள ஏற்று வர வேண்டும். ஏன் பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் எங்கள் நாட்டில் தேவையில்லை. நீங்கள்
கிளம்பலாம். தமிழர்கள் எங்கள் தாய் தந்தை ஏமாவது போல் நாங்கள் ஏமாற அவசியமில்லை என்பதை உங்களிடம் கருத்துக்கு குறிப்பிடுகிறேன். வந்தவன் போனவன்ல தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு என்னடா இது நாய் வீடாடா? சொல்லு பார்க்கலாம். இவர் கட்சி மாநாட்டில் பேசுறாரு. கோத்தபய ராஜபக்ச வாழ்த்து தெரிவிக்கிறாரு. சிறப்பா செய்யுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு கோத்தபய ராஜபக்சக்கும் என்ன? தமிழர்களின் எதிரி கோத்தபய ராஜபக்சோ மஹிந்திர ராஜபக்சோ. நீங்கள்லாம் சூழ்ச்சியாக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு ஹிந்திக்காரன் பத்தி பேசியிருக்கிறியா? வடக்க எவ்வளவு கொலை செய்யறான் அவனை பத்தி பேசியிருக்கிறியா? இல்ல மதுவை பத்தி பேசியிருக்கிறியா? இல்ல வேலை வாய்ப்பு பத்தி பேசியிருக்கியா? என்ன உங்ககிட்ட கட்சிக்கு கோட்பாடு இருக்குது? எங்களுக்கு உங்களை எதிர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கிடையாது. எங்கள் நாட்டில் தமிழர் நாட்டை ஆள வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. கொள்கை என்னன்னா, என் பிறப்புக்கு எல்லா உயிரினுக்கும் ஒன்னேங்கிற. அது சீமான் ஏற்கனவே அவர் வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, நீ வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்வ? அந்த ஆட்சி வருமுறை என்ன சொல்லியிருக்கிற? அது எங்க? இன்னும் இப்போ வாய திறக்க மாட்டேங்கிற. உன்னை நம்பி ஓட்டு போட்டானா திருப்பதி ஏழுமலையாக போனா கூட 3 ராமம் கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்குன்னே தெரியாது. பாதுகாப்பில்லாத உன்னுடைய ஆட்சியாக தான் இருக்கும். இப்போ ஆட்சிக்கு வராத முன்னாடியே உங்க நிர்வாகிகள் ஒரு பக்கம் செயின் பறிக்கிறாங்க, ஒரு பக்கம் வக்கீல் வீட்டில் இருந்து திருடுறாங்க, ஒரு பக்கம் நீங்க ஆட்சிக்கு வராத முன்னாடியே காசு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆட்களை அழைச்சிட்டு காசு கொடுக்காம போயிடுறீங்க. அந்த அவங்கள திட்டிட்டு போறாங்க. என்ன உங்ககிட்ட கொள்கை கோட்பாடு இருக்கு?